ஸோ அந்த கேப்பை வெளியே எடுத்துகிட்டு ஸ்பார்க் ப்ளக்கை ரிமூவ் பண்ணிடலாம். கேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த ஸ்பார்க் ப்ளக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டூல்ஸ் கிட்லேயே ஒரு ஸ்பேனர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இப்படி மாட்டிடலாம். நார்மலாக இந்த மாதிரி ஸ்பார்க் ப்ளக் ஸ்பேனரில் வந்து ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு லூஸ் பண்ண முடியும். பட் இந்த ராயல் என்ஃபீல்டில் அப்படி இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக இந்த சி ஸ்பேனர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கரெக்டாக நமக்கு செட் ஆகுது. ஸோ அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் ராங் த்ரெட் ஆனால் கூட டேமேஜ் ஆச்சுன்னா மறுபடியும்